அண்மை செய்தியை பார்க்கிறோம். திருப்பதி லட்டு விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் கண்டிப்பினை தெரிவித்திருக்கிறது. திருப்பதி லட்டு விவகாரத்தில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் மீது நடவடிக்கை எடுக்க கோரிய மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. மனுதாரர் பால் என்பவர் தொடர்ந்த வழக்கை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் கண்டிப்பும் தெரிவித்திருக்கிறது. திருப்பதி லட்டு விவகாரத்தில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் மீது நடவடிக்கை எடுக்க கோரிய மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. மனுதாரர் பால் என்பவர் தொடர்ந்த வழக்கை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜீவ் இணைகிறார். ராஜீவ், முதல்ல என்ன இந்த வழக்கு விவகாரம்ல என்ன முன்வைக்கப்பட்டிருந்தது? மனுதாரர் பால் என்ன கூறியிருந்தார்? தற்போது அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றம் என்ன கண்டனங்களை தெரிவித்திருக்கிறது? திலகவதி, ஏற்கனவே இந்த திருப்பதி லட்டு விவகாரத்தில் பல்வேறு பொதுநல மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு நிலுவையில் இருக்கின்றது. அதில் ஒரு மனுவாகத்தான் இந்த ஒரு மனுவானது இன்றைய தினம் விசாரணைக்கு வந்தது. அதாவது மனுதாரர் பால் என்பவர் திருப்பதி விவகாரத்தில் அரசியல் விளையாட்டு இருப்பதாக கூறி ஆந்திர அரசு, அதே போல திருப்பதி தேவஸ்தானம் மற்றும் சிபிஐ மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட கோரி இந்த மனுவை தாக்கல் செய்ததால் இதன் மீதான விசாரணை கவாய் தலைமையிலான நீதிபதி கவாய் தலைமையிலான அமர்வு விசாரணைக்கு வந்த பொழுது திருப்பதிக்கு தனி மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் எனவும் உத்தரவிட வேண்டும் எனவும் ஒரு கோரிக்கையானது மனுதாரர் தரப்பில் வைக்கப்பட்டிருந்தது. இதற்கு நீதிபதிகள் 30 லட்சம் மக்கள் மட்டுமே வாழக்கூடிய திருப்பதிக்கு மாநில அந்தஸ்து எப்படி வழங்க முடியும் என கேள்வி எழுப்பியிருந்தார். அது மட்டுமல்லாமல் பூரி ஜெகநாத் உள்ளிட்ட பிரசித்தி பெற்ற பல்வேறு கோயில்கள் இங்கு இருக்கின்றது. மாநில அந்தஸ்து வழங்க முடியுமா, அது போன்ற கோயில்களுக்கு மாநில அந்தஸ்து வழங்க முடியுமா என்ற கேள்வி எழுப்பியிருந்தார். அதே போல இந்த லட்டு விவகாரத்தில் இந்த கோரிக்கைகளுடன் கூடிய இந்த மனுக்கள், இது போன்ற மனுக்கள் விசாரணைக்கு உகந்தது அல்ல என கூறி மனுக்களை தள்ளுபடி செய்திருக்கின்றார். அதே போல மனுதாரர் தரப்பிலிருந்து ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் திருப்பதி விவகாரத்தில் வழங்கப்பட்டுள்ள உத்தரவின் அடிப்படையில் விசாரணை முடிக்க குறைந்தபட்ச கால கெடுவை நிர்ணயம் செய்ய வேண்டும் என ஒரு கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டது. இந்த கோரிக்கை உச்சநீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது. அதே போல இந்த மனுவானது தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி ராஜு.